அதே போன்று கால்நடை தீவனங்கள் இன்றைக்கு தரம் உயர்த்தப்பட்டு அந்த கால்நடை தீவனங்கள் தரமாக விவசாய பெருங்குடி மக்களுக்கு வழங்குவதால் அதிலும் இன்றைக்கு நல்ல வரவேற்பு கிடைத்திருக்கிறது. பல்வேறு சங்கங்கள் செயலிழந்த நிலையில் கலைக்கப்படுகிற நிலையில் இருந்தவை 289 சங்கங்கள் இன்றைக்கு அவற்றை மீட்டு ஒரு நல்ல நிலைக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். புதிய சங்கங்கள் 131, அதே போன்று இன்னும் அழிவு நிலையில் இருந்த 86 சங்கங்கள் ஆக 217 சங்கங்கள் புத்துயிராக்கப்பட்டிருக்கின்றது. இவற்றை தாண்டி நம்முடைய பாலினுடைய தரத்தை உயர்த்த வேண்டும் என்பதற்காக தரமான பால் வழங்குபவர்களுக்கு ₹1 கூடுதல் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று அறிவித்து அதன் அடிப்படையில் அந்த தொகை வழங்குவதன் விளைவாக இன்றைக்கு 1.3% என்று சொல்லுவோம். அதாவது கொழுப்பு சத்தில் 3.9 நம்முடைய மாநில அளவீடாக இருந்தது, அது 4.1%. அதே போன்று புரதச்சத்து 8.0 என்றிருந்தது 8.1 என்ற அளவிற்கு மாநிலத்தினுடைய பாலினுடைய தரம் இன்றைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அதுபோன்று பால் உற்பத்தியாளருடைய நலனை கருத்தில் கொண்டு இந்த நிர்வாகத்தில் ஈட்டுகின்ற வருமானத்தில் லாபத்தில் உறுப்பினர்களுக்கு போனஸ் சென்ற ஆண்டு 15.3 கோடி ரூபாய் வழங்கி இருக்கின்றோம். அதே போன்று ஆதரவு கொள்முதல் விலையாக 26 லட்சம் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த 289 தோராயமாக இன்றைக்கு 1-2 சங்கங்கள் தவிர ஒன்றியங்கள் நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். புதிய சங்கங்கள் 131, அதே போன்று இன்னும் அழிவு நிலையில் இருந்த 86 சங்கங்கள் ஆக 217 சங்கங்கள் புத்துயிராக்கப்பட்டிருக்கின்றது. இவற்றை தாண்டி நம்முடைய பாலினுடைய தரத்தை உயர்த்த வேண்டும் என்பதற்காக தரமான பால் வழங்குபவர்களுக்கு ₹1 கூடுதல் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று அறிவித்து அதன் அடிப்படையில் அந்த தொகை வழங்குவதன் விளைவாக இன்றைக்கு 1.3% என்று சொல்லுவோம். அதாவது கொழுப்பு சத்தில் 3.9 நம்முடைய மாநில அளவீடாக இருந்தது, அது 4.1%. அதே போன்று புரதச்சத்து 8.0 என்றிருந்தது 8.1 என்ற அளவிற்கு மாநிலத்தினுடைய பாலினுடைய தரம் இன்றைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அதுபோன்று பால் உற்பத்தியாளருடைய நலனை கருத்தில் கொண்டு இந்த நிர்வாகத்தில் ஈட்டுகின்ற வருமானத்தில் லாபத்தில் உறுப்பினர்களுக்கு போனஸ் சென்ற ஆண்டு 15.3 கோடி ரூபாய் வழங்கி இருக்கின்றோம். அதே போன்று ஆதரவு கொள்முதல் விலையாக 1 கோடி ரூபாயும் என்ற கோரிக்கை ஈவுத்தொகையாக 26 லட்சம் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டு பல மடங்கு இன்றைக்கு தோராயமாக 1-2 சங்கங்கள் தவிர ஒன்றியங்கள் தவிர மீது அனைத்து ஒன்றியங்களும் இன்றைக்கு ஒரு லாபகரமான நிலைக்கு வந்து கொண்டிருக்கிறது. இந்த இன்னும் ஓரிரு மாதங்களில் அனைத்து ஒன்றியங்களும் லாபகரமாக செயல்படுகின்ற ஒரு சூழலை உருவாக்கி அதிகமான போனஸ் மற்றும் டிவிடெண்ட் போன்றவற்றை விவசாய பெருங்குடி மக்களுக்கு வழங்குவதற்கு ஆவண செய்யப்படும் என்பதை நான் இந்த பேரவையில் அறிவிப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன்.